அப்துல் கலாம் இருக்கீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாரு. ஆனா பர்டிகுலரா ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு, கனவு காணுங்கள்னு சொல்லுவாரு. அந்த கனவு காணுங்கள் அப்படின்ற ஒரு இடத்துல வச்சுட்டு நிறைய பீப்புள் நிறைய சக்சஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி உலக அளவுல சக்சஸ் பண்ணவங்க அந்த கனவு காணுங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த எப்படி யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க, அண்ட் அவர் என்ன விஷயங்கள் இருந்து என்ன ஸ்ட்ராட்டஜி வந்து சொல்லியிருக்காரு, அதை நம்ம எப்படி ஹியூமன் பீயிங்கா நம்ம யூஸ் பண்ணி வாழ்க்கையில வெற்றி பெறுறது அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ராமேஸ்வரத்துல சாதாரண ஒரு கிராமத்துல சாதாரண ஒரு பீப்புளா பிறந்த அப்துல் கலாம் இந்த உலகத்துல இறக்கும் போது மிகப்பெரிய விஷயங்கள் பண்ணிட்டு போயிருக்காரு. அவர்கிட்ட ஒரு விஷயம் காமனா இருந்துச்சு. ஒரு பேப்பர் போடுறதா இருக்கட்டும், இந்த கனவு காணுங்கள் அப்படின்ற சின்ன வயசுல அவரோட சுவாமிநாதன் அவரு வந்து ஒரு விஷயம் சொல்லி கொடுத்திருப்பாரு. இந்த மாதிரி விஷயங்கள் பேர்ட்ஸ் வந்து பறக்குது அப்படின்ற ஒரு சின்ன ஸ்பார்க் ஆகட்டும், எல்லா விஷயங்களும் அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா அதை இமேஜின் பண்ண ஆரம்பிச்சாரு. ஆனா அதை தொடர்ந்து போயிட்டே இருந்தார். அதாவது கனவு காண்டார். கனவு அப்படின்ற விஷயம் வந்து ட்ரீம் அப்படின்ற விஷயம் நம்ம சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. அதோட விஷயங்கள் இன்னொரு சொல்ல போனா ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ற வரைக்கும் தூங்க தவிர்க்கிற விஷயங்களா இருக்கு அப்படின்ற விஷயத்த அப்துல் கலாம் சொல்றாரு. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து அப்துல் கலாம் வந்து மெயினா இருந்து பெர்சிவரன்ஸ், அதாவது விடாமுயற்சி. அண்ட் எந்த விஷயங்களா இருந்தாலும் அதை வந்து எண்ட் ஆஃப் த ரிசல்ட் வந்து கொடுக்கணும். ஒரு இன்டர்வியூல ஒரு கிளியரா ஒரு சொல்றாரு, எனக்கு வந்து ஏரோநாட்டிக்கல்ல பைலட் ஆகணும் ஆசை. பட் ஆனா 10ல் 9 பேர் வந்து பைலட் ஆயிட்டாங்க, என்ன கூட படிச்சவங்க எல்லாருமே, என்னோட ட்ரைனிங் எல்லாருமே. பட் அன்லக்கியா நான் வந்து பைலட் ஆக முடியல அந்த ஏரோநாட்டிக்கல் விஷயத்துல. பட் ஆனா அதுக்கப்புறம் நான் வந்து நிறைய முயற்சிகள் எடுத்தேன், இஸ்ரோல போனேன், அந்த விஷயங்கள் பண்ணேன். அதுக்கடுத்து பிரசிடென்ட் ஆன பிறகு நான் பைலட் ஓட்ட ஆரம்பிச்சேன். இந்த ரீசன் என்ன தெரியல, என்ன சொல்ல வராரு அப்படின்னா அவரே வந்து சொன்னார் என்னன்னா, நீங்க வந்து ஒரு டெஸ்டினேஷன் போகணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அந்த டெஸ்டினேஷன் கிடைக்காம இருக்கலாம். பட் அட் தி எண்ட் ஆஃப் த பாயிண்ட் உள்ளக்குள்ள நீங்க அந்த விஷயங்கள் வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த விஷயங்கள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கொண்டு போகும். அதாவது ஒரு ஏரோநாட்டிக்கலா வந்து உள்ள போயிட்டு ஒரு பைலட் ஓட்டி இருந்தாரு அப்துல் கலாம் அப்படின்னா ஜஸ்ட் லைக் தட் எட்டானது பர்சன் தான் இருந்திருப்பாரு. ஒரு ரீசனும் ஒரு நியூஸ் பேப்பர் வந்திருக்காரு. பட் இதுவே வந்து ஒரு பைலட்டா இருந்தாலும் பட் ஆனால் அவர் தகுதியான குவாலிஃபிகேஷன் இல்லைன்னு நிராகரிச்சாங்க. பட் பிரசிடென்ட் ஆனாரு, திருப்பி பைலட்டாக ஓட்டினாரு. அண்ட் இந்த உலகத்துல வந்து பெஸ்ட் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அப்துல் கலாம் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்ல, பொக்ரான் அணு ஆயுத சோதனை உலகமே வந்து ரொம்பவே ப்ராப்ளம் அதிகமா இருக்கு அணு ஆயுதத்துல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உலகம் ஃபுல்லா வந்து யூஸ் பண்ணக்கூடாது அணு ஆயுதம் சொன்னாங்க. பட் ஆனா உலகம் முழுக்கும் வந்து அணு ஆயுதம் எதுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க அப்புறம் ஒரு தன்னோட நாட்டோட குண்டு போட்டாங்க அப்படின்னா பதிலடி குண்டு போடுறதுக்கு ஒரு விஷயமே இல்லை அப்படின்ற மாதிரி விஷயம். அதாவது இந்தியா வந்து பாகிஸ்தானை தாக்க போகுது அப்படின்னா 2 விஷயங்களும் அணு ஆயுதம் வச்சிருக்கு. அதனால 2 முக்கியமான விஷயங்கள் பாதிக்கு ஏற்படும் ஒரு கண்ட்ரி மேல அணு ஆயுதம் போட்டா அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இருக்கனால அந்த கண்ட்ரி அந்த விஷயங்கள் பண்ணாது. இந்த மாதிரி ரீசன்னால தான் ஒரு கண்ட்ரி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கு. பட் உலக அளவுல பாத்தீங்கன்னா நிறைய கண்ட்ரிஸ் வச்சிருக்காங்க. பட் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா 1995 வந்து கரெக்டா அமெரிக்கா வந்து நிறைய சாங்ஷன் வச்சாங்க. யாரெல்லாம் அணுவாயு வந்து சோதனை செய்யறாங்களோ அணுவாயம் பண்றாங்களோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு. பட் ஃபார்ச்சுனேட்டா பார்த்தீங்கன்னா உலக அளவுல வந்து எல்லாருக்குமே வந்து ஏதோ ஒரு லிங்க் மூலமா எல்லாவற்றுக்கும் அணுவாயம் கிடைச்சிக்கும். ஈவன் பாகிஸ்தான் கூட அந்த லிங்க் மூலமா அணுவாயம் கிடைச்சிருந்தோம். பட் ஆனா இந்தியா அப்படி கிடையாது. இந்தியா வந்து அணு ஆயுதத்தை தொடர்ந்து தன்னோட முயற்சியாலேயே மட்டும் தான் உருவாக்கிச்சுல வந்து வேற எதுவும் கிடையாது. இதுவே நீங்க எடுத்து பாகிஸ்தான் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா சவுதி அரேபியா அந்த சைட்ல இருந்து கிட்ட வாங்கியிருப்பாங்க. இது ரஷ்யா ஆகட்டும் அந்த மாதிரி ஒரு சில கண்ட்ரிஸ் கிட்ட வாங்கியிருப்பாங்க. இப்படி எல்லாருமே வந்து ஒரு செயின் ஆஃப் ரியாக்ஷன் மட்டும் தான் இருக்கும். பட் ஆனா இந்தியாவுக்கு அப்படி இல்லை. இந்தியாவை கண்டுபிடிச்ச அது இந்தியாவோட தான். இந்த மாதிரி இந்தியாவோட விஷயங்கள் வந்து அவ்வளோ பெரிய விஷயங்கள் வந்து விஷயங்கள் பண்றோம் சோதனை செய்யணும் அப்படின்னா உலக அளவுல வந்து மிகப்பெரிய ப்ராப்ளம் இருக்கும். அப்படி யாருக்கும் தெரியாம சோதனை ஏற்படுத்துற விஷயங்கள் வந்து அப்துல் கலாம் அவர் பண்ணார். எந்த ரீசன் எப்படி பண்ண முடிஞ்சு அப்படின்னா கிளியரா அவர் சொல்றாரு எதனால பண்ண முடிஞ்சு அப்படின்னா இன்டெலிஜென்ட் பிளஸ் சிம்பிளிசிட்டி. அதாவது என்கிட்ட இருக்கிறது என்னோட விஷயங்கள் இருக்கு, வெளியில வந்து கொஞ்சம் கூட காமிச்சிக்க மாட்டேன். அண்ட் அது மட்டும் இல்லை, என்னோட இன்டெலிஜென்ட் வந்து எப்போ கொண்டு இந்தியாவுக்கு நல்ல செய்யற மட்டும் தான் யூஸ் பண்ணுவேனே தவிர்த்து வேற எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். அண்ட் அட் தி சேம் டைம் வந்து ஒரு சிம்பிளா பாக்குற விஷயங்கள். அதாவது ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, ஒருத்தன் வந்து கால் நடக்க முடியாம போயிட்டு இருக்கான். அப்படியே நடக்க முடியாம போயிட்டு இருக்கவங்க வந்து கால் வந்து செயற்கை கால் வந்து பொருத்தினாங்க. அப்படியே செயற்கை காலை பொருத்தும் பொழுது வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு நடக்க முடியாம இருந்தான். அப்படி என்னன்னா நடக்க முடியல அப்படின்ற விஷயம் பார்க்கும் பொழுது அவனுக்கு வந்து ரொம்பவே வந்து ஹெவியான மெட்டல் வந்து அவங்க காலில் இருக்கிறதுனால ரொம்பவே பெயின் கொடுத்துட்டு இருந்துச்சு. பட் அதை பார்த்து அப்துல் கலாம் இன்னொரு விஷயம் பார்த்தாரு. விஷயங்கள் வந்து ஒரு ராக்கெட் சயின்ஸ் ஆகட்டும் நிறைய விஷயங்கள் ஆகட்டும் ராக்கெட் மேலே போறதுக்கு வந்து
லெஸ்ஸான ஒரு வெயிட் கம்மியான மெட்டல் வந்து இருந்துச்சு. அந்த மெட்டலை கொண்டு போய் இதை மாற்றினாரு. அண்ட் இந்த விஷயங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் கொண்டு வந்தார். அதாவது சிம்பிளாக ஒன்று சொல்ல போனால் அப்படின்னா இந்த கான்செப்டை வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த எம்பாத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விஷயங்கள் வந்து மற்றவங்க கிட்ட எப்படி ஃபீல் பண்ணுறவங்க அந்த விஷயங்கள் ஃபீல் பண்ண நானும் ஃபீல் பண்ணணும். அது மட்டும் இல்லை, சிம்பிளான பெரிய ப்ராப்ளம் இன்டெலிஜென்ட் என்கிட்ட இருக்குது அப்படின்ற விஷயம் பார்க்காம அது சிம்பிள் பீப்புளுக்கு வந்து எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும், எப்படி இப்படி வைக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயத்த அப்துல் கலாம் கொடுத்தாரு. அப்படி கொடுத்ததுனால தான் இன்னைக்கு வந்து கலாம் வந்து ஏவுகணை நாயகன் அது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம் கலாமுக்கு. அந்த இன்னுமே வந்து ஒரு மிகப்பெரிய விஷயங்களா சொல்லலாம். பட் இதே ஓப்பன் ஹைமர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு, அணுதாயுதத்தை கண்டுபிடிச்சவர் சொல்லலாம். அவர் வந்து மிகவே வந்து ரொம்ப மோசமானவர் அப்படின்ற மாதிரி சித்தரிச்சுறாங்க இந்த உலகத்தை. அது மட்டும் இல்லை, இன்னொரு பார்ட் ஆஃப் த சைடில் சொல்ல பார்த்தீங்க அப்படின்னா நோபல், அவரும் வந்து ஆல்ஃபர்ட் நோபல், அவர் வந்து ஒரு பாம்பு கண்டுபிடிச்சதுனால வந்து உலகம் அளவுக்கு வந்து மோசமானவர் அப்படின்ற மாதிரி சித்தரிச்சு ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஆனால் இதுவே வந்து இந்தியாவில் அப்படி இல்லை. அணுஆயுதத்தை வந்து இந்தியாவில் கண்டுபிடிச்ச சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அப்துல் கலாம். ஆனால் இந்தியாவில் வந்து தேசத்தந்தை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து அப்துல் கலாமை கொண்டாடுறோம். ஏன் அப்படின்னா அவரோட இன்டென்ட்டும் தெரியும் நம்மளுக்கு, அவரோட விஷயங்களும் சரி எல்லாமே வந்து இந்தியன் பீப்புளுக்காக நல்லது செய்யணும் அப்படின்ற மாதிரி துளி கூட எண்ணங்கள் இல்லாமல் ஒரு பியூர் அண்ட் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணுறதுனால அவரால் முடியுது. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த விஷயத்தில் 4 விஷயங்கள் அவர்கிட்ட லேர்ன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ட்ரீம். இந்த ட்ரீம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வச்சதுனால தான் அவர் சின்ன வயசுலேயே ஏரோநாட்டிக்கல் அந்த விஷயம் ஒரு ஸ்பார்க் இருந்தாலும் ஏரோநாட்டிக்கல் படித்தாலும் ஆக முடியலனாலும் அட் தி எண்ட் ஆஃப் த பாயிண்ட் வந்து ஒரு பிரசிடென்ட் ஆனார். அண்ட் 2வது விஷயம் பர்சிவரன்ஸ். என்னதான் ஒரு விஷயங்கள் வந்து முடியலையோ அந்த விஷயங்கள் வந்து திருப்பி பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் வந்து இருந்தார். அண்ட் 3வது விஷயம் வந்து சிம்பிள் அஸ் இன்டெலிஜென்ட் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாரு. அந்த 3வது சிம்பிள் அஸ் இன்டெலிஜென்ட். என்னதான் இன்டெலிஜென்ட்டான அறிவு இருந்தாலும் அந்த சிம்பிள் பீப்புளுக்கு வந்து அது என்னென்ன கொடுக்க முடியுமோ அந்த விஷயங்கள் கொடுக்கணும். எனக்கு அறிவு இருக்குது அப்படின்ற விஷயங்கள் வந்து மேலே எடுக்க போய் காமிக்காம எனக்கு அறிவு இருக்கு அதனால ஒரு சிம்பிளான பீப்புள், அதாவது பாமர மக்களுக்கோ ஒரு அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்படுற மக்களுக்கும் அவங்களுக்கு வந்து என்ன விஷயம் கொடுக்க முடியுமோ அதை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி மென்டல் அது கொடுத்துட்டு இருந்தார். 4வது விஷயம் ரொம்ப பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஃபுல்லாக வந்து பீப்புளுக்கு நல்லது செய்யணும் அண்ட் ஃபுல் வந்து யாருக்குமே தீங்கு செய்யக்கூடாது அப்படின்ற மைண்ட் செட்டாக இருந்தார். இந்த மைண்ட் செட் ஃபுல்லாகவே இருந்தாலும் ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் ஒரு இந்துவாக இருந்தாலும் ஒரு கிறிஸ்டினாக இருந்தாலும் எல்லாருமே ஒரே ஒரு மிகப்பெரிய தேசத்தந்தை, மிகப்பெரிய ஒரு கடவுள் மாதிரி வழங்குற ஒரு விஷயங்களா இருக்காரு அப்துல் கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.